அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டெவலப்பர் டூலில் மேக்ரோங்கிற ஒரு கமாண்டை பற்றி பார்ப்போம். இப்போ டெவலப்பர் டூலில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. அதாவது எக்ஸலில் உள்ள டேபிளில் உள்ள டெவலப்பருங்கிற ஒரு டேப்பை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா மேக்ரோ இருக்கும், அதே மாதிரி ரெக்கார்டு மேக்ரோ இருக்கும், யூஸு ரிலேட்டிவ் ரிஃபரன்ஸுன்னு இருக்கும். மொத்தம் 3 கமாண்ட் இருக்கும். இது 3 கமாண்ட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க. யூஸு ரிலேட்டிவ் ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணிங்க. இப்போ அது கிளிக்கில் தான் இருக்குது. டெவலப்பர் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது கிளிக்கில் தான் இருக்குது, ஆனில் தான் இருக்குது. ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெக்கார்டு மேக்ரோன்னு சொல்லி பண்ண போகிறோம். ரெக்கார்டு மேக்ரோன்னா என்னென்னா, இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கலர் ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படி ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். எப்படி ரெக்கார்டிங் பண்ண போகிறோம்னா, இப்போ எப்படி கலர் ஃபில் பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது ஃபில் கலர்னு ஃபில் ஆகும். அதை தான் செய்ய போகிறோம். அதை ரெக்கார்டிங் பண்ணி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, டெவலப்பர் டூலை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த யூஸ் ரிலேட்டிவ் ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணிங்க. அடுத்தது ரெக்கார்டு மேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். அதில் மேக்ரவுனுடைய நேம் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் சும்மா ஒரு கலர் கொடுக்குறதுனால செல் கலர்னு சொல்லி கொடுத்துங்க. செல் கலர்னு சொல்லி கொடுத்துருங்க. செல்லுக்கு கலர் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அடுத்து ஷார்ட்கட் கீ கேட்குது. இந்த ஷார்ட்கட் கீ கொடுத்துங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட் கீ ஆல்ரெடி எக்ஸலில் யூஸ் பண்ணாதான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் புதுசாக ஒரு ஷார்ட்கட் கீ கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏன்னு கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ. கண்ட்ரோலையும் ஷிஃப்ட் ஏயும் அழுத்துனீங்கன்னா எனக்கு என்ன செய்யணும், இந்த ஏ செல்லில் எனக்கு பேக்ரவுண்ட் கலரும் மாறணும். கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வேணால் ஏதாச்சும் கொடுக்குறேன்னா கொடுத்துங்க, இல்லைன்னா விட்டுன்னா விட்டுடலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், இனிமேல் நம்ம செய்யக்கூடிய வேலையெல்லாம் அது ரெக்கார்டிங் பண்ணும். ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது எப்படின்னா பார்க்குற இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த டாட் இருந்துச்சுனாவே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்னென்ன செய்கிறோமோ அந்த வேலையெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன், கலர் ஃபில் பண்ண போகிறேன். அப்போ கலர் எப்படி ஃபில் பண்ணுவீங்க, ஹோமை கிளிக் பண்ணுங்கள். ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் ஃபில் ஆகும். ஃபில் கலர் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல கலர் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து செல்லை இங்கே கொண்டு வந்துடுறோம்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுற செல்லு இங்கே வந்துருச்சு. இதுதான் ரெக்கார்டிங். இப்போ என்ன கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு செல்லை மட்டும் என்ன செஞ்சுருக்கேன், கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்தது கர்சரை அடுத்த செல்லில் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். 3வது செல்லில் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ இந்த ரெக்கார்டிங்கை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இருக்கு பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ கர்சரை அந்த இடத்துல நான் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் கர்சரை வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ என்ன கொடுத்தோம், நம்ம கலர் ஃபில் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏங்கிற ஒரு ஷார்ட்கட் கீ கொடுத்தோம். ஓகேங்களா. அப்போ என்னது, அதாவது செல் கலர்னு சொல்லி ஒரு ஃபைல் நேமில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ ரெண்டுமே ஒன்று தான். செல் கலர்னாலும் ஒன்று தான், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏனாலும் ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல நான் கர்சரை வச்சுக்கிட்டு என்ன கொடுக்க போகிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏன்னு சொல்லி கீபோர்ட்லேருந்து கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்தோன்னு என்ன செய்யுது பார்த்தீங்களா, கலர் ஃபில் ஆகிட்டு அடுத்த செல்லுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் கர்சர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நேராக இங்கே வாங்க, டெவலப்பருக்கு வாங்க. இதில் போய் மேக்ரோக்கு வாங்க. மேக்ரோவில் கிளிக் பண்ணி என்ன வந்துருக்கு பார்த்தீங்களா, செல் கலர்னு இருக்குது பாருங்கள். இதை ரன் பண்ணி பார்த்தாலும் என்ன செய்யும், அந்த மாதிரி தான் வரும். வந்துச்சு பாருங்கள். ரெண்டுமே ஒன்று தான். செல் கலரை ரன் பண்ணாலும் அப்படி தான் வரும், இல்லைனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்தாலும் அதுதான் வரும். அப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஒரு பேக்ரவுண்ட் கலரை செட் பண்ணதை ஒரு மேக்ரோவில் ரெக்கார்டிங் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த ஷார்ட்கட்டை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செல்லு என்ன செய்யுது, பேக்ரவுண்ட் கலரு மாறுது. அப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன செய்யுது, கலர் பேக்ரவுண்டில் மாறிட்டு அடுத்த செல்லுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.